Hello friends, welcome to KB Tamil Tech. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா arithmetic ஆப்ரேட்டரும் sizeof ஆப்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு arithmetic ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். arithmetic ஆப்ரேட்டர்னா ஒன்றுமே இல்லை, வெறும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம arithmetic ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதுதான் நம்ம arithmetic ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்டீஜரில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது a is equal to 10, b is equal to 5. அடுத்தது printfல அடிஷன் வேல்யூ இஸ் %d, அதாவது ஃபார்மட் ஸ்பெசிஃபையர், இன்டீஜர் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் %d. அதில் இங்கே வேல்யூ ஆப்ரேஷன் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா a + b. சிமிலர்லி சப்ட்ராக்ஷனுக்கு a - b. மல்டிப்ளிகேஷன் a into a star b, இங்கே வந்து இன்ட்டுலாம் இல்லை, a star b தான். அடுத்தது a/b. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணால் எந்த எரரும் இல்லை. இப்போ வந்து ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கரெக்டான வேல்யூ தான் வந்திருக்கு. அடிஷன் வேல்யூ இஸ் 15, சப்ராக்ஷன் வேல்யூ இஸ் 5, மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இஸ் 50, டிவிஷன் வேல்யூ இஸ் 2. அவ்வளோதான். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் இவ்வளோ தான். ஓகே, இப்போ வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. அது sizeof ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். sizeof ஆப்ரேட்டர் சின்டாக்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் சின்டாக்ஸை நான் டைப் அடிச்சுக்கிறேன். sizeof ஆப்ரேட்டர் சின்டாக்ஸ் இதுதான். sizeofனு போட்டு ப்ராக்கெட்டில் அந்த வேரியபிள், பர்டிகுலர் வேரியபிள். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டீஜரில் x is equal to 2ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஃப்ளோட்டில் y is equal to 2ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா printfல sizeof x is equal to %d bytes. அதாவது என்னென்னா இந்த x எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் ஆகுது, எத்தனை பைட்ஸ் ஸ்டோர் ஆகுதுன்னா இது வந்து எத்தனை வந்து காட்டும். அதான் இங்கே sizeof x, இதான் அது சின்டாக்ஸு. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஒய்க்கும் sizeof yன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த லைனையாக ஆட் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸோட ஸ்பேஸும் ஒய்யோட ஸ்பேஸும் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது அதோட அட்ரஸ்ஸு, சிமிலர்லி ஒய் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது அதோட அட்ரஸ்ஸு. அது எப்படி பார்க்கணுன்னா அதுக்கான யூஸ் பண்ணுற ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா %u. அடுத்தது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது, ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணும்போது ஆம்பர்சன்ட் போட்டு எக்ஸ்ன்னு போடணும். இந்த ஆம்பர்சன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டு சிம்பிள் மாதிரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் போட்டிங்கன்னா அதோட அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் %u யூஸ் பண்ணணும். சிமிலர்லி ஆம்பர்சன்ட் ஒய். ஓகே, இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணியாச்சு, எந்த எரரும் இல்லை. இப்போ நம்ம அதை ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். sizeof x என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 பைட்டு, sizeof y என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 4 பைட் தான். அட்ரஸ் ஆஃப் x என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் காட்டுது 2358860ன்னு. அந்த y is equal to 2358856ன்னு, இதான் அதோட அட்ரஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். ரெண்டாவது sizeof ஆப்ரேட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.